நடிகர் மற்றும் தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களோட உடல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கிறோம். ஸோ கோயம்பேடு பகுதியில் இந்த கட்சி அலுவலகம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பகுதி எல்லாமே வந்து ரசிகர்களாலையும் தொண்டர்களாலையும் பொதுமக்களாலையும் வந்து சூழப்பட்டிருக்கு. எல்லாருமே விஜயகாந்த் அவர்களுக்கு தங்களோட அந்த இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக கூடி இருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை பத்தி பேசும்போது 2016க்கு பிறகே வந்து தொடர்ச்சியா வந்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தாரு. தொடர்ச்சியா மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டே இருந்தாரு. சில சமயங்கள்லாம் பார்த்தோன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் அவரை வந்து கூட்டு போய் எல்லாம் கூட வந்து சிகிச்சை வந்து அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ நவம்பர் கடைசி மாசம் இருக்கு இல்லையா, நவம்பர் மாசம், அதுல நவம்பர் 18ஆம் தேதி வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. நுரையீரல் தொற்று காரணமா வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. அந்த நவம்பர் 29ஆம் தேதி அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தனியார் மருத்துவமனை சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. என்ன அறிக்கை அப்படின்னா வந்து விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை வந்து கடந்த 24 மணி நேரமா சீரற்று இருக்கு, அவர் உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவு இருக்கு, நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவரை எப்படியாவது திரும்பியும் நல்லா கொண்டு வந்துடும் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த அறிக்கை வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பதற்றத்தை உண்டாக்குச்சு. விஜயகாந்த் எப்படி இருக்காரோ தெரியல அப்படிங்கிற ஒரு பதைப்பை வந்து உள்ளாக்குச்சு. அந்த சமயத்துல தான் விஜயகாந்த் அவர்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து மருத்துவமனையில தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க, ஆனா அவர் பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சீக்கிரமே வந்து தேடி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஜயகாந்த் அவரோட உடல்நிலை பத்தி வந்து பெருசாக வந்து பேசப்படாமல் இருந்துச்சு கொஞ்ச நாட்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிசம்பர் 11ஆம் தேதி விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டாரு. டிசம்பர் 14ஆம் தேதி திருவேற்காட்டில் வச்சு தேமுதிக கட்சியோட தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடந்துருச்சு. அந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து விஜயகாந்த் அவரோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டாங்க. அந்த கூட்டத்திலையும் விஜயகாந்த் வந்து பங்கேற்றிருந்தாரு. விஜயகாந்தோட உடல்நிலை அப்பவுமே வந்து முழுமையா தேறி இருக்கல. அவர் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற போதுமே அவரால் முழுமையா உட்கார்ந்துருக்க கூட முடியல. அதை எல்லாருமே வீடியோல பார்த்திருப்போம். எல்லாரையுமே பரிதாபப்பட வைக்கக்கூடிய வகையில தான் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை இருந்துச்சு. அதை கடந்து அதுக்கு டிசம்பர் 14 கடந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து திரும்பியும் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. அப்போ தேமுதிக சார்பில் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டுருச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து வழக்கமான செக்கப்புக்காக தான் வந்து விஜயகாந்த் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 நாள் கழிச்சு இன்னைக்கு அதிகாலையில, அதாவது விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிற இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை வந்து வெளியாகுது. அதிகாலையில மருத்துவமனை தரப்புல வெளியிடப்பட்ட அறிக்கையில விஜயகாந்துக்கு வந்து கொரோனா தொற்று இருக்கு, அவர் உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவு இருக்கு, அவர் வந்து வெண்டிலேட்டர்ல வந்து சிகிச்சை அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள்லேயே பார்த்தோன்னா காலையில் 9 மணி அளவில் பார்த்தோன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்தார் அப்படிங்கிற அந்த செய்தியுமே மருத்துவமனை தரப்பில் அறிக்கையாகவே வெளியிடப்பட்டுருச்சு. ஸோ விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலையில் நடந்த விஷயங்கள், கடந்த சில நாட்களாக நடந்த விஷயங்கள்லாம் வந்து இதுதான். ஸோ அதை தொடர்ந்து அவரோட உடல் வந்து காலையில் மருத்துவமனையிலேருந்து சாலி கிராமத்தில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு வந்து கொண்டு போகப்பட்டுச்சு. ஸோ அங்கே இருந்து அதுக்கப்புறம் வந்து கோயம்பேட்டில் இருக்கிற அவரோட கட்சி அலுவலகத்துக்கு வந்து அவரோட உடல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இறுதி மரியாதை அதை பற்றி பார்க்கும்போது பார்த்தோன்னா அரசு மரியாதையோட அவரோட உடல் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல வச்சு அது நடக்கும் அப்படிங்கிறதுல இன்னுமே கொஞ்சம் இருக்கு. ஏன்னா தேமுதிக சார்பில் வந்து ஒரு பொது இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து விஜயகாந்த் அவர்களோட உடலை வந்து இறுதி மரியாதை செய்யறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த கட்சி தொண்டர்களுமே கூட வந்து பார்த்தோன்னா இப்போ மெரினால விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களோட உடலுக்கும் இடம் கொடுக்கணும்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து தெரியல. இப்போதைய நிலவரப்படி பார்த்தோன்னா இங்கே இருக்கிற கோயம்பேட்டில் இருக்கிற அவரோட கட்சி ஆஃபீஸ்லேயே அவரோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிறதா வந்து ஒரு தகவலாக வந்து இருக்குது. ஸோ விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சினிமா அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்தவர் அப்படின்னே சொல்லலாம். அவர் அடித்த ஒரு காலகட்டங்களில் ஒரு பெரிய சகாப்தமாகவே இருந்தார். ஒரு சின்ன வயசுல அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். மதுரையில வந்து பிறந்திருக்கிறாரு. ஸோ மதுரையில இருந்து ஒரு சினிமா கனவோட எம்ஜிஆர் படங்கள் அதிகமாக பார்த்ததுனால சினிமா கனவோட மதுரையிலேருந்து புறப்பட்டு வந்து சென்னையில் வந்து சினிமா வாய்ப்புகளை தேடி 1979 தான் வந்து முதல் முறையாக வந்து சினிமாவில் வந்து நடிக்கிறாரு. என்ன படம் 1979 நடித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அகல் விளக்கு, இனிக்கும் இளமை, இந்த மாதிரியான படங்கள்ல 1979 நடிக்கிறாரு. அப்போ அவரோட பேர் விஜயராஜா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இனிக்கும் இளமை படம் நடிக்கிற சமயத்தில் தான் அவரோட பேரை வந்து விஜயகாந்தா வந்து மாத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படங்கள் நடிக்கிறாரு. ஒரு வெற்றிகரமான நாயகனாகவே இருக்கிறாரு. 1984 பார்த்தோன்னா ஒரே வருஷத்துல 18 படம் நடிச்சிருக்கிறாரு. 1985 ஒரே வருஷத்துல 17 படம் வந்து நடிச்சிருக்கிறாரு.
எக்கச்சக்கமான ஹிட்களை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு ரஜினிகாந்த் அந்த சமயத்துல தான் பெரிய நடிகராக இருந்தாரு, கமலஹாசன் பெரிய நடிகராக இருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற வகையில விஜயகாந்துமே ஒரு பெரிய நடிகரா, ஒரு பெரிய ஹிட் படங்களை கொடுக்குற நடிகரா வந்து இருந்தாரு. எக்கச்சக்கமான படங்கள் விஜயகாந்தோட படங்கள் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகிருந்துச்சு. எல்லாருமே தெரியும், கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும், மாநகர காவலாகட்டும், சத்திரியன் ஆகட்டும், இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சார். ஒரு ஊமை விழிகள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படங்கள் நல்ல பெயரை பெற்று நல்ல ஹிட்டான படங்களா வந்து அமைஞ்சிருச்சு. விஜயகாந்த் அவர்களோட ஒரு தனி சிறப்பா, அவர் நடிகராக இருக்கிறப்போ அவரோட தனி சிறப்பா வந்து எல்லாருமே போற்றி புகழ்றது என்ன அப்படின்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வாய்ப்புகளை வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்குமே அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஆர்கே செல்வமணி தெரியும், ஒரு கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தார். அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்டாக படித்து வெளியே வந்தோடனே தான் அவருக்கான வாய்ப்பை விஜயகாந்த் வந்து கொடுத்தாரு. அப்படி ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்களை நம்பி படம் கொடுக்குற தமிழ் சினிமாவோட மிக முக்கிய நடிகராக வந்து விஜயகாந்த் வந்து இருந்தார். அதேமாரி தயாரிப்பாளராக ஆனதுக்கு பிறகுமே வந்து பார்த்தோம்னா அது விஜயகாந்த் அவர்களோட அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட பெரிய நடிகர்கள், விஜயகாந்தோட தயாரிப்பு நிறுவனத்தோட பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் கூட அந்த படத்துல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான உணவுகளை கொடுத்துட்டு இருந்த சமயத்துல இவர் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு இவர் படங்கள் எடுக்க ஆரம்பிச்ச சமயத்துல பார்த்தோன்னா அங்க இருக்கிற அந்த ஊழியர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப தடபுடலா எல்லாருமே திருப்தியா மன நிறைவா சாப்பிட்ற வகையிலான உணவை வந்து கொடுத்துருக்கிறாரு. யார் கேட்டும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து அந்த உணவுகளை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை பத்தி தான் வந்து இப்போ இருக்கிறவங்க கூட வந்து பேசுறாங்க. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தோன்னா அவரோட ஆஃபீஸ்ல போனா எப்பவுமே சாப்பாடு கிடைக்கும், நாங்கள் அவரோட ஆஃபீஸில் போய் சாப்பிட்டு தான் வந்து வாய்ப்பு தேடி போவோம் அப்படிலாம் வந்து இன்னுமே வந்து நன்றி மறக்காம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி முக்கியமாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரெண்டு மிக முக்கிய நடிகர்கள் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஒன்று வந்து விஜய், இன்னொன்று வந்து சூர்யா. இந்த ரெண்டு பேரோட ஆரம்ப கட்டத்திலையுமே அவங்களோட கெரியரில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்களும் மிக முக்கிய காரணமாக இருந்தார். ஒரு விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு செந்தூர பூவே படத்தில் வந்து விஜய்க்கு அண்ணனா விஜயகாந்த் நடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளமே வாங்காமல் விஜயகாந்த் நடித்ததா கூட எஸ்எஸ்சிலாம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. கேட்ட உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக கால் ஷீட் கொடுத்து நடித்த படம் அது அப்படின்னுமே சொல்லியிருப்பாரு. ஸோ விஜய் வந்து ஒரு அடுத்த கட்ட நகரங்களுக்கும் ஒரு பிஎன்சிக்குமே கொண்டு சேர்க்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்கள் பெரிய காரணமாக இருந்தார். அதே மாதிரி தான் பெரிய அண்ணான்னு ஒரு படம், அந்த படத்துலையுமே சூர்யா வந்து நடிச்சிருப்பாரு. சூர்யா கூட விஜயகாந்துமே அந்த படத்துலையும் நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு ரெண்டு மிக முக்கிய நடிகர்களா ரெண்டு பேரும் வளர்ந்து நிற்கிறாங்க. அவங்களோட ஆரம்ப கட்டத்துல அவங்களோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது விஜயகாந்த் அவர்கள் தான். ஸோ இப்படி நடிகராக வந்து பார்த்தோன்னா நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தமிழ் சினிமாவில் அவர் செஞ்ச விஷயங்களை சொல்லிட்டே பார்க்கலாம். இன்னும் மிக முக்கியமாக பார்த்தோன்னா நடிகர் சங்கத்தில் அவர் பொறுப்பு வகித்த காலகட்டங்களையுமே சொல்லலாம். நடிகர் சங்கம் வந்து பெரிய கடனில் இருந்த சமயத்தில் நடிகர் சங்கத்தோட தலைவராக பொறுப்பேற்று ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையுமே ஒன்றா சேர்த்து வந்து வெளிநாடுகளில் போய் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தி நிதி திரட்டி அந்த கடனை அடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் விஜயகாந்த். ஸோ அதுதான் வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு நல்ல இமேஜை வந்து கொடுத்தது அப்படிங்கிறது நடிகர் சங்கத்தில் அவர் செஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து அப்படி திரையுலகத்தில் அவரோட பயணம் எப்படி இருக்கு அப்படின்னா அரசியலுக்குள்ள மெதுவாக வர ஆரம்பிக்கிறாரு. அரசியலுக்கு 2005 வந்தாலுமே அதுக்கு முன்னாடி 2002 2003 அந்த காலகட்டங்களிலே வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி தேர்தல்களில் தன்னோட ரசிகர் மன்றம் மூலமா உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட வச்சு நிறைய பேரை உள்ளாட்சியில் பதவிக்கு வர வச்சாரு. ஸோ 2005 தான் வந்து விஜயகாந்த் வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி தொடங்குறாரு. 2005 செப்டம்பர் 14 கட்சி தொடங்குறாரு. மதுரையில் ஒரு பெரிய மாநாடை வந்து கூட்டுறாரு. இனிமே என்னோட வாழ்க்கை மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு நல்லது செய்யறது தான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்து மத்தியில் தன்னோட வருகையை வந்து அறிவிக்கிறாரு. அண்ட் அரசியலில் அவரோட வருகையுமே மிக முக்கியமானதாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா 2005 கட்சி தொடங்குறாரு, 2006 சட்டமன்ற தேர்தலே நிற்கிறாரு. அவர் மட்டும் தான் வந்து ஜெயிக்கிறாரு. இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா ஓட்டு சதவீதம் நல்ல ஓட்டு சதவீதமாக இருக்கு. முதல் தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கிற வகையிலான வாக்கு சதவீதத்தை வந்து அவர் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2009 நாடாளுமன்ற தேர்தலையுமே தேமுதிக கட்சியோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்து போகுது. அப்போதான் வந்து 2011 மிக முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அதிமுகவோட தேமுதிக கூட்டணி சேர்றாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய அளவில் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றுச்சு. அண்ட் வந்து தேமுதிகவுமே பார்த்தோன்னா ஒரு 20க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு தேமுதிக கட்சியோட ஒரு பீக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் 2011 அப்புறம் பார்த்தோன்னா இந்த கட்சி வந்து கொஞ்சம் அப்படி சறுக்க ஆரம்பிச்சது. 2014 தேர்தலில் பார்த்தோன்னா அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஒரு அங்கமாக வச்சிருந்தாங்க தேமுதிக, தோல்வி தான் வந்து கிடைச்சது. அப்புறம் 2016 பார்த்தோன்னா மக்கள் நல கூட்டணியோட ஒரு தலைமை தாங்கி அந்த கூட்டணியோட தேர்தலில் சந்திச்சிருந்தாங்க. அதுலேயுமே வந்து முழுமையாக வந்து தோத்தா வந்து போயிருந்தாங்க. தோத்ததை தாண்டி அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போயிருச்சு. அந்த 2016 தேர்தலுக்கு அப்புறம் முழுமையாக வந்து அந்த சரிவை நோக்கி மட்டுமே தான் வந்து விஜயகாந்த் அவரோட அந்த கட்சி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த சமயத்தில் தான் 2016 அப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலையுமே வந்து
ரொம்ப பாதிப்படைய ஆரம்பிச்சிருந்துச்சு. தொடர்ச்சியா வந்து சிகிச்சைகள் அவர் எடுத்துக்கிட்டே வந்து இருந்தாரு. ரசிகர்களையும் தொண்டர்களையும் அந்த சந்திக்கிற சந்திப்புகள், அவங்க கிட்ட அந்த உரையாடல் அவர் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த சமயத்துல தான் வந்து குறைஞ்சு வந்து போயிருந்துச்சு. 2 பெரிய கட்சிகள் அதிமுக, திமுக இந்த 2 பெரிய கட்சிகளையுமே எதிர்த்துமே வந்து விஜயகாந்த் வந்து அரசியல் பண்ணியிருந்தாரு. அடுத்து 2 கட்சி திமுக, அதிமுக 2 கட்சியுமே வந்து விஜயகாந்த் வந்து தங்களோட கூட்டணியில இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்ட காலங்களுமே இருந்திருக்கு. ரொம்ப டிமாண்டான ஒரு கட்சியாகவுமே வந்து தேமுதிக கட்சி வந்து இருந்த காலகட்டங்களுமே இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா சினிமாலையுமே வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து தவிர்க்கவே முடியாது. அவரோட பேர் புகழ், அவர் செஞ்ச உதவிகள், அவரோட படங்கள் எல்லாமே வந்து பல காலத்துக்குமே வந்து பேசப்படுற விஷயமா இருக்கும். அண்ட் அரசியலையுமே பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம், ஒரு 2005 இப்போ 2023 வரைக்கும், குறிப்பாக வந்து அந்த காலகட்டங்கள், அந்த 2005 டு அந்த 2016 இந்த ஒரு 10 வருட காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசியல்ல அந்த தேமுதிக கட்சி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத கட்சியா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து நாம சொல்ல முடியும். அண்ட் இப்போ எல்லாம் அரசியல் பயணம், சினிமா பயணம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து உடல்நல குறைவு காரணமா தேமுதிக தலைவர் வந்து இயற்கை எழுதியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு எல்லா ரசிகர்களும் எல்லா பொதுமக்களுமே கூடி நின்று வந்து மரியாதை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி.